إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியம், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே படைத்த ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் ரமலானை முடித்துவிட்டு துல்ஹஜ் மாதத்தையும் முடித்துவிட்டு இந்த 2 மாதங்களில் ரமலானில் 30 நாட்களும் துல்ஹஜ் மாதத்தில் ஒரு 10 நாட்களும் அல்லாஹ்வின் புறத்தில் எப்படி தக்வாவோடு நடந்து கொண்டு ஈருலகிலும் வெற்றி அடைவது எப்படி, குறிப்பாக மறுமை நாளையில் அல்லாஹுக்கு பொருத்தப்பட்ட அடியாராக மாறுவது எப்படி என்ற பயிற்சியை மேற்கொண்டுதான் ஏனைய தினங்களில் அப்படி தக்வாவோடு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 40 நாட்களையும் நாம் பார்க்கின்றோம். ரமலானில் 29 அல்லது 30 நாட்கள், துல்ஹஜ் மாதத்திலே 10 நாட்கள். இவை இரண்டையும் முடித்ததற்கு பின்னால் ஏனைய தினங்களில் இந்த 40 நாட்களில் என்ன நீங்கள் பயிற்சியை மேற்கொண்டீர்களோ, எப்படி தக்வாவோடு நடக்க வேண்டும், எப்படி அல்லாஹோடு நெருங்க வேண்டும் என்பதை எடுத்துக்கொண்டீர்களோ, அதன் அடிப்படையில் ஏனைய தினங்களில் வருடத்தில் நடந்தாக வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு போதித்து காட்டுகின்றது. அதற்காகத்தான் இந்த சலுகைகளை, இப்படிப்பட்ட சிறப்பான நாட்களை அல்லாஹு தாலா கொடுத்து, இந்த தினங்களில் நீங்கள் எப்படி நன்மையை அதிகமாக செய்கிறீர்களோ இதே போன்று ஏனைய தினங்களில் செய்ய வேண்டும். இந்த தினங்களில் எப்படி அடியார்களுடைய விஷயத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்கிறீர்களோ இதே போன்று ஏனைய தினங்களிலும் அடியார்களுடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினங்களில் உங்களுடைய உறவுகளோடும் உறவினர்களோடும் உங்களுடைய பெற்றோர்களோடும் நீங்கள் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்களோ, சதகாவை செய்கிறீர்களோ, நீங்கள் உங்களிடத்தில் இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்கிறீர்களோ இதே போன்றுதான் ஏனைய தினங்களிலும் நீங்கள் நடந்தாக வேண்டும் என்று அல்லாஹு தாலா நமக்கு புரிய வைப்பதற்காகவே இப்படியெல்லாம் ஏற்பாடுகளை செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்போது பொதுவாக ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படி வாழ வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் அல்லாஹ்வே ஒரு சில பட்டியலை, ஒரு சில விஷயங்களை தெளிவாகவே நமக்கு புரிய வைக்கின்றான். பொதுவாக மக்கள் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்ற பெயரை வைத்திருப்பார்கள். ஆனால்
இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இந்த இரண்டு பெயர்கள், அப்துல்லா என்பதும் அப்துர் ரஹ்மான் என்பதும் அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமானது. ஏனென்றால் ரஹ்மானின் அடியான் என்று ஒருவர் அழைக்கும் போதே அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். ஒரு அடியார் என்னை ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார் என்று சொல்கின்றானே, ஒரு அடியார் என்னை அல்லாஹ், அல்லாஹுடைய அடியார் என்று சொல்கின்றானே என்று அல்லாஹிற்கு அளவுக்கு அதிகமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பெயர்கள். ஆனால் ஒரு முஸ்லிமுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, பெயர் மட்டும் இருக்குது, ரஹ்மானுடைய அடியார் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை. அவர் அப்துல்லா என்று பெயர் இருக்கிறது, ஆனால் அப்துல்லா அல்லாஹுடைய அடியார் எப்படி இருப்பாரோ அப்படி இல்லை. எனவே அப்துல்லா என்பதும் அப்துல் ரஹ்மான் என்பதும் குறிப்பிட்ட ஒரு நபருக்கான பெயர் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அப்துல் ரஹ்மான்கள் தான், ஒவ்வொரு அடியார்களும் அப்துல்லாக்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போது பிரச்சனை என்னவென்றால், அப்துல்லா என்ற இந்த வார்த்தை எந்த பொருளை தருகின்றதோ, அப்துல் ரஹ்மான் என்ற இந்த வார்த்தை எந்த பொருளை தருகிறதோ, ஒவ்வொரு அடியார்களும் அதற்கு தகுதி உள்ளவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் பிரச்சனையே. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அப்துல்லா அல்லாஹுடைய அடியார், அப்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார் என்பது ஓகே. ஆனா அடியாருடைய அடிப்படையில வாழ்றோமா? ஏன்னா அல்லாஹு தஆலா இப்போ ஒரு பட்டியலை சொல்றான், ரஹ்மானுடைய அடியார்கள் யார்? ரஹ்மானுடைய அடியார்கள் என்றால் குவாலிபிகேஷன் ஒன்னு இருக்குல்ல, சும்மா பேர் இல்ல. இப்ப நீங்க போடுவீங்க பேருக்கு பின்னாடி டிகிரிகள், இது இது என்ன முடிச்சிருக்கிறீங்க, என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹ் சொல்றான், அப்துல் ரஹ்மான் என்று உங்களை சொல்வதற்கே சில குவாலிபிகேஷன் தேவை. அப்துல் ரஹ்மான் சொல்லி பேரை எழுதிட்டு பின்னாடி குவாலிபிகேஷன் எழுதுறது இல்ல. அப்துல் ரஹ்மான் என்ற பெயரை எழுதுவதற்கே, உங்களை நீங்கள் சூட்டிக் கொள்வதற்கே, அதற்கான தகுதியுடையவர்களாக நீங்கள் இருப்பதற்கே உங்களுக்கு சில தராதரங்களும் குவாலிபிகேஷன்களும் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் பேசுது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய குவாலிபிகேஷன் என்ன? அவன் எந்த தராதரத்தை, எந்த தகுதியை அப்துல் ரஹ்மான் என்று ஒருவர் தன்னைத்தானே சொல்லிக் கொள்வதற்கு அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான்? இதில் முதல் விஷயத்தை பாருங்கள். வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய அடியார்கள் என்பவர்கள் இந்த பூமியிலே பணிவோடு நடப்பார்கள் என்பது முதல் தராதரம், முதல் குவாலிபிகேஷன். ஒரு அடியார் தனது சொல்லால், தனது செயலால், தனது நடத்தையால் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், எங்கேயோ எப்போதோ பெருமையோடு நடந்து கொள்கிறார், பெருமையை வெளிப்படுத்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர் ரஹ்மானுடைய அடியாரா இருக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தாலே தவிர. ஒருவர் பெருமையோடு பேசி விடுகின்றார், பெருமையோடு நடந்து கொள்கிறார், தனது நடத்தையில் பெருமையாக ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து விடுகின்றார், இவர் ரஹ்மானுடைய அடியாரா இருக்க முடியாது. ஏனென்றால் பெருமை என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவனுக்கே மாத்திரம் உரியது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் பெருமை கொள்வான், அவன் மட்டும்தான் அவனை பற்றி பெருமையை போற்றுவான். நாம் அவனை பெருமைப்படுத்த வேண்டுமே தவிர நம்மை நாமே சொல்லாலோ செயலாலோ பெருமைப்படுத்துவது என்பது ஒரு அடியாருடைய அடிப்படை விஷயமாக இருக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா மிக ஆழமாக சொல்லி காட்டுகின்றான். இதைத்தான் இப்லீஸ் கையில் எடுத்தான். அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமானதை, அல்லாஹுக்கு மட்டுமே உரிய ஒரு பண்பை இப்லீஸ் கையில் எடுத்தான். இதற்காக அவன் காஃபிராக மாறிவிட்டான். பெருமை அடித்தால் காஃபிரா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுக்கலாம். ஆமா, எவர் ஒருவர் பெருமை அடிப்பாரோ அவர் காஃபிருடைய ஸ்தானத்திற்கு தள்ளப்படுகின்றார். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், குர்ஆனுடைய வசனம். இப்லீஸ் மறுத்தான், பெருமை அடித்தான், காஃபிர்களில் ஒருவனாக மாறிவிட்டான். எப்போதெல்லாம் மறுத்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் பெருமை நிச்சயமாக அங்கு குடிக்கொள்ளும் என்பதை பலமுறை நாம் சொல்லி இருக்கின்றோம். இப்ப அல்லாஹு தஆலா ஒரு அடியாருடைய குவாலிபிகேஷன் மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றான். அவர் இந்த பூமியில் நடந்தால் ஹௌனா, பணிவோடு நடந்து கொள்வார். பணிவு என்பது எந்த அடியாரிடத்தில் இல்லையோ கண்டிப்பாக அங்கு தக்வாவில் பிரச்சனை இருக்கிறது என்பது அர்த்தம். தக்வாவில், ஈமானில் பிரச்சனை இருக்கிறது என்பது அர்த்தம். பணிவு என்பதை கண்டிப்பாக ஒவ்வொரு முஃமின்களும் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தில் ஒன்று என்பதை இந்த இடத்தில் நாம் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். வஇபாதுர் ரஹ்மானில் லதீன் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பணிவு என்பது அவசியம். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா பூமி என்ற வார்த்தையும் சேர்த்து பேசுறான். அலல் அர்தி ஹௌனா, ஒரு அடியார் பணிவோடு நடந்திருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லி இருக்கலாம். ஆனால் அலல் அர்தி ஹௌனா, பூமியில் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது.
ஒன்று, ஒருவர் நடந்து செல்லும் போதே அவருடைய நடையில் பணிவு இருக்க, கம்பீரம் இருக்கணும், அதுல மாற்று கருத்தும் இல்லை. வேகம் இருக்கணும், கம்பீரம் இருக்கணும், அவருடைய நடை என்பது பக்குவமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், டிசிப்ளின், டீசன்ட், அதுலெல்லாம் இஸ்லாம் மாற்று கருத்து சொல்லல. ஆனா பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அவருடைய நடத்தையிலேயே, நடந்து செல்லும் நடையிலேயே பெருமை கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்பது ஒன்று. இரண்டாவது விஷயம், அலல் அர்லி என்ற இந்த பூமியை அல்லாஹு தஆலா சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை, ஏற்கனவே நீங்கள் ஆலமுல் அர்வாஹிலே ரூஹகளாக இருந்தீர்கள், அங்கும் நீங்க என்ன செஞ்சீங்க நமக்கே ஞாபகம் இல்லை. பின்பு தாயுடைய கருவயிற்றுக்கு வந்தோம், அப்போதும் நம்மால் பெருமை அடிக்க முடியாது. இந்த பூமியில் வாழ்ந்ததற்கு பின்னால் பர்சக் கபருடைய வாழ்க்கைக்கு செல்வோம், அப்போது நீங்கள் பின்ன பெருமை அடிப்பது அங்க எப்படி நடத்தப்படுகிறதோ அதுக்கு கீழே தான் நாம நடக்க முடியும். மறுமை சொல்லவே வேண்டாம், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பேசாத ஒரு நாள் அந்த நாள். இப்படி இந்த 4 நிலைகளிலும் பெருமை பற்றி நமக்கு புரியவே இல்லை, தெரியவே இல்லை. ஆனால் இந்த பூமியில் மட்டும்தான் ஒரு மனிதன் நினைத்தால் பெருமையோடும் நடக்க முடியும், பணிவோடும் நடக்க முடியும். இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான், பூமியில் வாழக்கூடிய நாட்களில் பெருமை அடிப்பதற்கு முகாந்தரம் உனக்கு இருக்கு, இருந்தாலும் அதை நீ செய்யாம பணிவோடு நடந்து கொள். அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் பெருமை என்பதை நீ பறைசாற்றிக் கொண்டே இரு என்ற இந்த விஷயத்தை முதல் குவாலிபிகேஷனாக அல்லாஹ் தஆலா யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, இந்த பூமியின் மீது அவர்கள் பணிவோடு நடப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா புரிய வைக்கின்றான். இரண்டாவது, வஇதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாமா, இந்த பூமியில், இந்த உலகத்தில் பல பல நபர்கள் இருக்கிறார்கள். ஒருவருக்கு அறிவு ஒரு மாதிரி இருக்கும், ஒருவருக்கு கூட இருக்கும், ஒருவருக்கு குறைவாக இருக்கும். வேண்டுமென்றே மார்க்கத்தில் விவாதம் செய்பவர்கள் இருப்பார்கள், விதண்டாவாதம் செய்பவர்கள் இருப்பார்கள், தர்க்கம் புரிபவர்கள் இருப்பார்கள். பிரச்சனையே இல்லாத விஷயத்தை பிரச்சனையை போன்று மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து காட்டி அந்த பிரச்சனையை இப்படிதான் சால்வ் செய்ய வேண்டும் என்று அவர்களாக ஒரு விளக்கத்தை கொடுப்பார்கள். எப்படி எப்படியோ இருக்கிறார்கள் மனிதர்கள், நமக்கு தெரியாது. அல்லாஹு அலம், அவரவர்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அதற்கு ஏற்ற கூலியை மறுமை நாளில் அவர்கள் பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கு ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்கின்றான், வஇதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன், மடையர்களை இந்த முத்தகீன்கள், இந்த இபாதுர் ரஹ்மான்கள் சந்தித்தால், மடையர்களை சந்தித்தால் தர்க்கம் செய்ய மாட்டார்கள். அவர்களோடு விதண்டாவாதம், வீண் விவாதங்களை, தர்க்கங்களை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். பின்பு காலு சலாமா, சலாம் சொல்லிவிட்டு நகர்ந்து செல்வார்கள். அவ்வளவுதான், இவ்வளவுதான். இவர்களோடு பேசுவதற்கு தகுதியானது சலாம் மட்டும்தான். சலாம் சொல்வார்கள். தர்க்கத்தையோ விவாதத்தையோ தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டு இதில் இருக்க மாட்டார்கள் என்பதை தெளிவாக இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். இது இரண்டாவது அடிப்படை. அதனால் தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கின்றோம், தர்க்கங்களில் ஈடுபடாதீர்கள், விதண்டாவாதங்களில் ஈடுபடாதீர்கள், விவாதங்களில் சென்று மூழ்காதீர்கள். இப்படி மூழ்குவது ஒரு அடியாரை இபாதத் செய்வதிலிருந்து குறைத்துவிடும். எப்போது நீங்கள் விவாதங்களில், விதண்டாவாதங்களில், தர்க்கங்களில் மூழ்கிறீர்களோ அவர்கள் எல்லாரையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஜஸ்ட் ஒரு சின்ன சர்வே, இபாதத் விஷயத்தில் குறைவானவர்களாக இருப்பார்கள். இதிலிருந்து எப்போது நீங்கள் வெளியே வருகிறீர்களோ இபாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மூழ்கலாம். தர்க்கம் இருக்கக்கூடாது, விவாதங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்னார்களா, அதிலிருந்து தனக்கு எப்படி புரிந்ததோ அந்த அடிப்படையில் இபாதத்தை எடுத்த அமல்களின் அடிப்படையில் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். எண்ணங்களுக்கு கண்டிப்பாக கூலி இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப அல்லாஹ் தஆலா அததான் சொல்றான், விவாதம் செய்யக்கூடியவர்களை சந்தித்தால் இவர்கள் சலாம் சொல்லிவிட்டு செல்வார்கள். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான் அப்படின்னா, இதுல இன்னொரு ஆழமான கருத்து இருக்கு. விவாதம் செய்பவர்களை கண்டால் சலாம் சொல்லிட்டு போவாங்க அப்படின்னா, அப்ப நீங்க விவாதம் செஞ்சுக்கிட்டு உட்காருன்னு அர்த்தம் இல்லைன்னு புரியுது இல்ல. விவாதம் செய்யறவங்களை பார்த்தாலே நீங்க சலாம் சொல்லிட்டு கடந்து போங்க. இவர்தான் அப்துல் ரஹ்மான், இவர்தான் இபாதுர் ரஹ்மான். அப்படி என்றால் நீங்க விவாதம் செய்யாதீங்கன்றது அதுக்குள்ள மறைஞ்சிருக்கா இல்லையா? விவாதம் செய்பவர்களை அல்லாஹ் தஆலா விரும்பல அப்படின்றது மிக தெளிவாக இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது ஆழமான கருத்து. மூன்றாவது, இப்ப நான் விவாதத்தை சொன்னேன், விவாதத்தில் யார் மூழ்குவார்களோ அவர்களால் இபாதத்தில் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். விதண்டாவாதங்களில், தர்க்கங்களில் யார் மூழ்குவார்களோ அவர்களால் இபாதத்தில் கவனம் செலுத்த முடியாது. இப்ப அல்லாஹ் அப்படியே மூணாவதா கொண்டுட்டு வரான். எதை? இபாதத்தை கொண்டுட்டு வரான். எப்போது நீங்கள் தர்க்கங்களில் இருந்து விலகுவீர்களோ இபாதத்துகள் இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்தில் கூடும். இப்ப மூன்றாவது விஷயத்தை பாருங்க, வல்லதீன், இன்னும் அந்த இபாதுர் ரஹ்மான் யார் என்றால், யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, இரவு நேரங்களில் சுஜூதுகளிலும்
இரவு நேரங்களில் நிலைகளிலும் அவர்கள் கழிப்பார்கள். தங்களுடைய இரவை சுஜூது செய்தவர்களாகவும் நிலையில் நிற்கக்கூடிய நேரத்திலும் தங்களுடைய இரவுகளை கழிப்பார்கள். அப்படின்னா தொழுகையை கடைபிடிப்பார்கள். எப்போ அல்லாஹ் தஆலா ஃபர்லாக்குன தொழுகையை இங்க குறிக்கல, ஃபர்லை தாண்டி தஹஜ்ஜுதுகளும் மற்ற நஃபில்களும், குறைந்தபட்சம் இஷா ஃபஜ்ர், குறைந்தபட்சம் இவை இரண்டும் இரண்டை தழுவி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கு சொல்வது ஏனைய பகுதிகள், ஃபர்லான தொழுகையை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஏனைய தொழுகைகள் இருக்கிறதே, தஹஜ்ஜுத் மற்ற நவாஃபில்கள், இதையெல்லாம் இரவு நேரத்தில் அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது கொண்ட பயத்தின் காரணமாக, நேசத்தின் காரணமாக, பாசத்தின் காரணமாக, தங்களுக்கென்று உறங்குவதற்காக கொடுக்கப்பட்ட நேரத்திலும் சுஜூதிலும் ருகூஇலும் கியாமிலும் அல்லாஹ்விடத்திலே இவர்கள் கழிப்பார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இது மூன்றாவது பண்பு. அல்லாஹ் சூரா சஜ்தாவில் பேசுகின்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ. அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக சில நல்லடியார்களுக்கு அவர்களுடைய விலாப்புறங்கள் படுக்கையில் படுக்காது. அல்லாஹ்வின் மீது எவ்வளவு அச்சம் கொள்வார்கள் என்றால், இரவு நேரங்களில் அவர்கள் உறங்க செல்வார்கள், அவர்களுடைய விலாப்புறங்கள் தங்களுடைய படுக்கையில் பாயில் ஒட்டாது. எழுந்து விடலாம், தொழுது விடலாம், ருக்கூவில் இருக்கலாம், சுஜூதில் இருக்கலாம், தொழுகையில் கழிக்கலாம் என்று படுக்கையை விட்டு எழுந்து விடுவார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் பார்க்கின்றோம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் மூன்றாவது பண்பாக சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. தங்களுடைய ரப்புகளுக்கு சுஜூது செய்தவர்களாகவும் நிலையில் நிற்பவர்களாகவும் சுருக்கமாக தொழுகையில் அவர்கள் தங்களுடைய இரவை கழிப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா மூன்றாவது பண்பாக சொல்லுகின்றான். நான்காவது விஷயம், இவர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். இவர்களுடைய துஆ இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்காது. நிச்சயமாக தவறு ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் எது தேவையோ அதை கேட்பதில் தவறில்லை. ஆனால் இபாதுர் ரஹ்மானுடைய உயர் ரகமான பண்பில் ஒன்று, எதையெல்லாம் அடியார்கள் துஆ கேட்பார்களோ இவற்றில் இருந்து இவர்கள் கேட்கக்கூடிய துஆ நாளை மறுமையில் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்தல். இதுதான் தேவை, இதுதான் தேவை. நரகில் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா சொர்க்கத்தில் இருப்போம். ஒருவேளை சொர்க்கத்தில் இல்ல அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கண்டிப்பாக அவர் நரகத்தில் தான் இருப்பார். எப்படி இந்த நல்லடியார்கள் துஆ கேட்பார்கள்? இது நாலாவது பண்பு. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். நரக அஸாபிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு, அதிலிருந்து எங்களை நீ தவிர்த்து விடு. இன்ன அஸாபஹா கான கராமா. நிச்சயமாக நரக வேதனை என்பது நம்மை மூழ்கடிக்கக்கூடிய அஸாப், மிகப்பெரிய அஸாப். ஒருவேளை அந்த அஸாபிற்கு சென்று விட்டால் அந்த அஸாபை ஏனோ தானோ ஏதோ 5 வருஷம் 10 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஜெயில் தண்டனை எல்லாம் கிடையாது. அப்படி நார்மலா சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய தண்டனை எல்லாம் நரக வேதனை இல்லை. வானவர்கள் பயந்திருக்கிறார்கள் நரக வேதனையை பார்த்து. சிராத்தின் மீது தான் கடந்து செல்ல வேண்டும், அது நரகத்தின் மீது பாலம் அமைக்கப்படும் என்ற இந்த விஷயத்தை அறிந்து ஒவ்வொரு இறை தூதர்களும் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். அதன் பண்பு, இறை தூதர்கள் சொர்க்கவாசி, வெறுமனே சிராத்தை கடக்க வேண்டும், ஆனால் அந்த பாலம் நரகத்திற்கு மேலாக இருக்கும். இதை காணும் போதெல்லாம் சூரா மரியமுடைய வசனம், வ இன் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. இந்த இடத்தை தான் கடந்து செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா விதியாக்கிய ஒன்று என்ற இந்த வசனங்கள் வரும்போதெல்லாம் சஹாபாக்கள் அழாமல் இருந்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நினைத்து பார்த்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதைத்தான் இந்த நல்லடியார்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். நரக வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு, அந்த நரக வேதனை என்பது எங்களை மூழ்கடித்து விடக்கூடியதாகும். இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா. ஒதுங்கும் இடங்களிலேயே, தரிப்படும் இடங்களிலேயே ஆக கெட்ட இடம் இந்த இடம்தான், ஆக கெட்ட இடம் இந்த நரக இடம்தான். இதிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு என்று அவர்கள் சொல்வார்கள். இது நான்காவது தன்மை. ஐந்தாவது தன்மை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வல்லதீன இதா அன்ஃபகூ லம் யுஸ்ரிஃபூ வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான இடம் பாருங்க. இந்த பண்பை இப்போது யாரிடத்தில் இருக்கிறது யாரிடத்தில் இல்லை என்பதை நாமே அளவுகோல் போட்டுக் கொள்ளலாம். நாம யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இபாதுர் ரஹ்மான் யார் என்றால், அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான். அதுல கம்மி ஜாஸ்தி எல்லாம் இல்ல, வாழ்வதற்கு பொருளாதாரம் இருக்குது. இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யும் விஷயத்தில் விரயமும் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு. இருக்கிறது என்பதற்காக ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள மாட்டார்கள்.
ஆடம்பரத்தில் தங்களுடைய செல்வத்தை ஈடுபட மாட்டார்கள். தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்கள். ஆடம்பர செலவு என்பது ஹராம். நீங்க ஹலாலாவே செஞ்சாலும் ஹராம். நீங்க ஹலாலான வழியில் சம்பாதித்த உங்களுடைய சொத்தை விரயத்தில் நீங்கள் போட்டு அதை மூழ்கடித்தாலும், தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் செலவு செய்தால் அல்லாஹ் தஆலா அதை தடுத்து விட்டார். அது ஹராம், இஸ்ராஃப், விரயம். இது ஷைத்தான் செய்யக்கூடியது. ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுறான். வலம் யுஸ்ரிஃபு, அதே நேரத்தில் வலம் யக்துரு, விரயம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கஞ்சத்தனமா இவரை வச்சுக்க மாட்டார். யாருக்கு எப்படி, ஏழை எளியவர்களுக்கு எப்படி செலவு செய்ய வேண்டுமோ அதை சரியாக செலவு செய்வார்கள். எதில் தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடாதோ அப்படி செய்யவும் மாட்டார்கள். சரியான நடுநிலையை அவர்கள் கையாளுவார்கள். விரயமும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் கஞ்சத்தனமும் காட்ட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த பண்பை அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான். அதற்கு அடுத்தது பாருங்க, 3 பெரும்பாவங்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த இபாதுர் ரஹ்மான் இந்த 3 பெரும்பாவங்களையும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான், 3 பெரும்பாவங்களையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை செய்து விட்டால், தௌபா செய்து மீண்டால் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து விடுவான். அப்படியும் அல்லாஹ் சொல்றான். இதை செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. என்ன அந்த பெரும்பாவம்? வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். முதல் விஷயம், இணை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வோடு அவர்கள் வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள். லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். இது மிக அடிப்படையான ஒன்று. அல்லாஹ் தஆலா படைத்தான், அவனைத்தான் ஒரு அடியார் வணங்குவார். யார் நம்மை படைத்தானோ அவனை வணங்குவது சாலச் சிறந்தது என்பதில் எந்த கோணல் மாணலும் மாற்று கருத்தும் இங்கு இருக்காது யாருக்கும். லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அவர்கள் இணை கற்பிக்க மாட்டார்கள். நம்பர் 2, வலா யக்துலூன அன்-நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், உண்மைக்கு புறம்பாக அநியாயமான முறையில் யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள். நியாயம் இருந்தால் அது வேறு, அந்த டாபிக்கே வேறு, அது போர்க்களம். அது போர்க்களத்தினுடைய சப்ஜெக்ட், வேறு விதமான அடிப்படை. இப்போ நியாயம் இல்லாத முறையில், அநியாயமான முறையில் யாரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். நம்பர் 3, வலா யஸ்னூன், அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இந்த 3 பெரும்பாவம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பாவங்களில் பெரும்பாவம் எது? நபி அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். முதல் பாவம் இணை கற்பிப்பது, பெரும்பாவம். இரண்டாவது எது? அநியாயமான முறையில் ஒரு உயிரை எடுப்பது, கொலை செய்வது. நம்பர் 3வது எது? அதற்கடுத்ததாக எது? விபச்சாரம் செய்வது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை எல்லா கிரந்தங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். இதைத்தான் இந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அவர்கள் இணை கற்பிக்க மாட்டார்கள், அவர்கள் அநியாயமான முறையில் எந்த ஒரு உயிரையும் கொல்லவும் மாட்டார்கள். நம்பர் 3, அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். வமை யஃஅல் ஸாலிக யல்கா அஸாமா, ஒருவேளை யார் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை தொட்டு விட்டார்கள். மிகப்பெரிய அடிப்படையான ஒரு பாவத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். பாவத்தை தண்டனை பெறுவதற்கான தகுதி உள்ளவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு பின்பு சொல்கின்றான், யுலாஃப் லஹுல் அதாபு யௌமல் கியாமா, மறுமை நாளையில் இதற்கெல்லாம் இரட்டிப்பான தண்டனை இருக்கிறது. வயஹ்லுது ஃபீஹி முஹானா, இந்த நரகத்திலே அவர்கள் நிலையாக தங்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இப்ப சொல்லி முடிச்சிட்டான். இதை சொல்லிவிட்டு இப்ப பேசுறது ரஹ்மானுடைய அடியார்கள் தானே பேசுறோம். இப்போ ரஹ்மான் எவ்வளவு கருணை உள்ளவன் அப்படின்றத காமிக்கணும்ல. ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொல்லும் போதே அல்லாஹு தஆலா இவ்வளவு சந்தோஷம் அடைய கூடியவன். ரஹ்மான் என்ற இந்த வார்த்தைக்கு தகுதியானவன் அவன்றதை பாவம் காமிக்கணும்ல. ஏனென்றால் இப்ப அடியார்களுடைய பட்டியல குவாலிபிகேஷன் அல்லாஹு தஆலா போட்டுட்டான். ரஹ்மானுடைய அடியார்கள் என்றால் அவர்கள் எந்த குவாலிபிகேஷன்ல இருக்கணும்ன்றது அல்லாஹ் போட்டுட்டே வரான். இப்போ இடையில ரஹ்மானுடைய குவாலிபிகேஷனையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரஹ்மான் என்றால் அதற்கு தகுதியானவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதில் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா மாற்றம் செய்யவில்லை, மாற்றம் செய்ய போவதும் இல்லை. இப்போ அவனுடைய குவாலிபிகேஷன், அவன் எந்த அளவிற்கு அதற்கு தகுதியானவன், ரஹ்மான் என்ற அர் ரஹ்மான் என்ற அந்த சொல்லுக்கு, அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவிற்கு எவ்வளவு அழகான தகுதி உடையவன் என்பதை அல்லாஹ் தஆலா அவன் காட்டுறான். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, என்றாலும் எந்த பாவங்களை எவர்கள் செய்து விட்டார்களோ, இந்த 3 பெரும்பாவங்களை செய்திருந்தாலும், இந்த 3 பெரும்பாவங்களை ஒரு அடியார் செய்திருந்தாலும், இல்ல மன்தாப வ ஆமன, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பின்பு பூரணமான ஈமானை கொண்டு நற்செயலை எவர்கள் செய்து விடுவார்களோ, தௌபா செய்து ஈமான் கொண்டு, ஈமான்
பூரணமான ஈமான். எப்படி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையில் ஈமானோடு வாழ்ந்து நற்செயல்களும் புரிவாரோ அதே நிலையில் அவர் இருப்பாரோ இவர்கள் சுப்ஹானல்லாஹ். இவர்கள் இப்படி மட்டும் நடந்து கொண்டால் இவர்கள் செய்த பாவங்கள் இருக்கிறது, கடந்த காலங்களில் இவர்கள் செய்த பாவங்கள், இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மையாக மாற்றி விடுகின்றான். இவர்கள் செய்த பாவங்களை இவர்களுடைய சய்யிஆத் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஹசனாத்துகளாக நன்மைகளாக மாற்றி விடுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய இந்த வாக்கியம் ரஹ்மான் என்பதற்கு ரஹ்மான் அவன் மட்டும்தான் தகுதியானவன். அவனுடைய குவாலிஃபிகேஷன் அவன் சொல்றான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் தஆலா இரக்கமுடையவனாகவும் பாவங்களை மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். மறுபடியும் சொல்றான், வமன் தாப வஅமில சாலிஹா. எவர் ஒருவர் தௌபா செய்து என்னிடத்திலே நற்செயல்களை புரிந்து மீண்டு வந்து விடுவாரோ ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா. நிச்சயமாக தங்களுடைய தௌபாவை கொண்டு அல்லாஹ்விடத்திலே மீண்டவராக அவர் கணக்கெடுக்கப்படுவார். எப்போ தௌபா செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட திரும்பிட்டாரோ, மீண்டும் அந்த பாவத்திற்கு செல்லவில்லையோ, அதை நினைத்து செய்த பாவத்தை கண்டு வருந்துகிறாரோ, இந்த நிலையில் எவர் இருப்பாரோ அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட்டவர் என்ற பட்டியலில் இவர் கணக்கிடப்படுவார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இது இடையில் அல்லாஹ் பேசிய அல்லாஹ்வை பற்றிய டாரிஃப், அவனை பற்றி அவன் சொல்லக்கூடிய அவனுடைய குவாலிஃபிகேஷன் அல்லாஹ் தஆலா இப்போ தொடர்றான். மறுபடியும் இபாதுர் ரஹ்மான் யார்? ஏற்கனவே சில குவாலிஃபிகேஷனை கொடுத்தான். இப்ப இடையில் அவனை பற்றி அல்லாஹ் தஆலா பேசிட்டு இப்ப மீண்டும் அல்லாஹ் தஆலா தொடர்றான். வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர். அவர்கள் பொய் சாட்சியம் கூற மாட்டார்கள். இபாதுர் ரஹ்மான் பொய் பேச மாட்டார்கள், பொய் சாட்சியத்தில் ஈடுபட மாட்டார்கள். நம்முடைய பலவீனத்திலும் பலவீனம், எந்நேரமும் பொய். காலையில எழுந்தா பொய், நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி பொய், காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரைக்கும் எத்தனை பொய்களை நாம் பேசி இருக்கிறோம் என்று உறங்கும் போது பட்டியல் போட்டால் தெரியும் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நாம் பொய் பேசி இருக்கின்றோம் என்று. ஆனா அல்லாஹ் தஆலா இபாதுர் ரஹ்மானுடைய இந்த பட்டியலை பொய் பேச மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பொய் சாட்சியம் அவர்கள் கூற மாட்டார்கள். வஇதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா. இன்னும் ஆழமான விஷயம், வீணான விஷயத்தில் அவர்கள் ஈடுபடவே மாட்டார்கள். வீணான காரியங்களில் எது தேவையில்லாத பொழுதுபோக்காக இருக்கிறதோ, இந்த பொழுதுபோக்கினால் மார்க்கத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. அவருக்கும் நோ யூஸ், அவருடைய தீனுக்கும் நோ யூஸ், அவருடைய குடும்பத்துக்கும் எந்த யூஸும் இல்லை. வெட்டியா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, டீ கடை பெஞ்சில உட்காந்து ஒரு டீயை வச்சுக்கிட்டு 4 மணி நேரம் கழிக்க மாட்டாங்க. பேசி 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 நேரத்தை கழிப்பது. ஏன் பேசுகிறார்கள், எதற்காக பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன யூஸ், எதுவும் கிடையாது. குர்ஆன் ஆயத் எப்படி அந்த இடத்துல இப்படி இருக்கே, ஹதீஸ் இந்த இடத்துல இதா பேச போறாங்க. எதை பேசுகிறார்கள்? பின்பு எது தேவையோ இல்லையோ அதை பற்றி பேசி நேரத்தை கழிப்பது வீணான விஷயம் என்பது அவர்களுக்கே தெரியும். டைம் பாஸ். இதுக்கு பேரே ஆங்கிலத்தில் வச்சிருக்கிறாங்க டைம் பாஸ். கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட், கொஞ்ச நேரம் பொழுதை போக்குவது. பொழுது போக்குவது என்பது இஸ்லாத்தில் இல்ல. இஸ்லாத்தில் செய்யக்கூடியது யூஸ்ஃபுல்லானதை செய்யுங்கள், பிரயோஜனமானதை செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கணமும் இவ்வாறு செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் நன்மையையும் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்கு தேவையான என்ன பிரயோஜனமோ அந்த பிரயோஜனத்தையும் எடுத்துக் கொள்வீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இபாதுர் ரஹ்மான் என்பவர்கள் வீணானவற்றில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். வஇதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா. வீணான விஷயத்தை அவர்கள் கண்டால் அங்கிருந்து கடந்து சென்று விடுவார்கள். அதுவும் எப்படி? கண்ணியமான முறையில் கடந்து சென்று விடுவார்கள். வீணானவற்றை, வீணான விஷயத்தில் ஈடுபடுபவர்களை அவர்கள் கண்டால் அங்கிருந்து கடந்து சென்று விடுவார்கள். இது ஏற்கனவே நம்ம அங்க சொன்னோம்ல, அதே கான்செப்டை இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது தர்க்கம் செய்பவர்களை பார்த்தால் சலாம் சொல்லிவிட்டு செல்வார்கள். அப்படின்றதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கு? தர்க்கம் நீங்களும் செய்யாதீங்கன்றது மறைஞ்சிருக்கு. அதே போன்று இங்கேயும் வீணான விஷயத்தில் ஈடுபடுபவர்களை கண்டால் சங்கையான முறையில் கண்ணியமாக அங்கிருந்து கடந்து சென்று விடுவார்கள் என்பதில் மறைந்திருக்கிறது. வீணான விஷயத்தில் இவர்களும் ஈடுபட மாட்டார்கள், நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். பின்பு அல்லாஹ் தஆலா அடுத்த கட்டத்தில் வரா, வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம். அவர்களுடைய ரப்பை பற்றி நினைவூட்டப்பட்டால், குர்ஆன் ஆயத்தையோ ஹதீஸையோ அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால், அதை பற்றி சொல்லப்பட்டால், லம் யஹிர்ரு அலைஹா சும்ம வ உம்யானா. அவர்கள்
குருடர்களாகவும் செவிடர்களாகவும் இருக்க மாட்டார்கள். அதை செவித்தாழ்த்தி கேட்பார்கள். அந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உள்வாங்குவார்கள். அதை கொண்டு பாடத்தை கொண்டு படிப்பினை பெறுவார்கள். அவர்கள் என்னமோ சொல்றாங்க, என்னமோ ஓதுறாங்க, என்னமோ ஒண்ணு அப்படின்றது இவர்கள் இருக்க மாட்டார்கள். இபாதுர் ரஹ்மான் என்பவர்கள் லம் யஹிர்ரு அலைஹா சும்ம வ உம்யானா, அவர்களுடைய ரப்பை பற்றி நினைவு கூறப்பட்டால், ஆயத்துகளை ஓதப்பட்டால், ஹதீஸ்களை எடுத்து அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அதன் மீது கண்டிப்பாக குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். பின்பு கடைசியாக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய துஆவை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துஆ, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு விஷயம் இருக்கிறது, 3 கட்டத்திலும் ஒரு முஃமின் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். ஒன்று, அவர் சுய ஒழுக்கத்தில் அல்லாஹுக்கும் அவருக்கும் உள்ள விஷயத்தில். இரண்டாவது, அல்லாஹ் அடியார்களுக்கும் இவருக்கும் உள்ள விஷயத்தில், அதாவது தங்களுடைய குடும்பங்களோடு இருக்கக்கூடிய விஷயத்தில். மூன்றாவது, சமூகத்தோடு இருக்கக்கூடிய விஷயம். இந்த மூன்றிலும் எந்த அடியார் பெர்ஃபெக்ஷனாக இருப்பாரோ இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அவர் வெற்றி கொள்வார். ஒருவர் இவர் மட்டும் இபாதத்தில் இருக்கிறார், இவருடைய குடும்பத்திற்கு இவர் நன்மை ஏவுவதே இல்லை, இவரை பற்றி அதை பற்றி யோசிப்பதே இல்லை. ஆனால் இதை குர்ஆன் பேசுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கடமை இருக்கு, பொறுப்பு இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களை மாத்திரம் நீங்கள் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது பெரிய விஷயம் இல்லை, உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒருவேளை தவறினால் நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய கேள்வி இருக்கும், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் ஏன் நரகத்துக்கு போறாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன செய்யல, அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான எந்த வழிவகை நீங்கள் ஏன் ஸ்டெப் எடுக்கல, இப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க என்ற கேள்வி நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்கும் என்பதை நிதானமாக இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அநேக மக்கள் பேசுறாங்க, நமக்கு எங்க வம்பு, நாம யார் வம்புக்கும் போறதில்லை, யார் தும்புக்கும் போறதில்லை, நாம உண்டு நம்ம வேலை உண்டு. இதை இஸ்லாம் ஏத்துக்கலன்ற திருப்பி திருப்பி நாம உண்டு நாம வேலை உண்டுன்றது இஸ்லாம் ஏத்துக்கல. பக்கத்து வீட்டில் சாப்பிட்டாரா என்று பாருங்கள். இந்த வீட்டில் எத்தனை, இந்த ஊரில் எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய மறுமணத்திற்கு என்ன வழி, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன வழி என்பதை ஒவ்வொரு ஊர் தலைவர்களும் ஜமாத்துகளும் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக பொறுப்பு இருக்கிறது. சமூக பொறுப்பை மேற்கொள்ளாமல் கண்டிப்பாக யாரும் சொர்க்கத்திற்கு ஈஸியாக சென்று விட முடியாது. இதைத்தானே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அவர் பாட்டுக்கு அவர் வாழ்றதுல இல்ல முக்கியம், அவர் பாட்டுக்கு அவர் தக்வாவோடு இருப்பதில்லை. பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க, எப்படி பேசினாங்க, யாராவது ஒருவர் அதாவது பசியோடு இருக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு ஆழமாக பேசி இருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒருவர் திருடினால் அவருடைய கையை வெட்ட வேண்டும். ஒருவர் திருடினால், உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒருவர் திருடினால் அவருடைய கையை வெட்ட வேண்டும் என்பது சட்டம். ஆனால் அவர் பசிக்காக திருடி இருந்தால், அவர் திருடினது அவருடைய வயிறு பசி தாங்க முடியல என்பதினால் அவர் திருடி இருந்தால் அந்த ஊர் தலைவருடைய கையை வெட்டணும்ன்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க, எதற்காக இப்படி சொல்றாங்க, இவரை பசியோடு இருக்கும் வரைக்கும் ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய செல்வத்தை சதகாவாகவும் ஜகாத்தாகவும் ஏழை எளியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானே. பின்பு இதுதானே பொறுப்பு. சமூக பொறுப்போடு இல்லாத ஒவ்வொரு நபர்களும் நாளை மறுமை நாளையில் பெருத்த கை சேதத்தில் ஈடுபடுவோம். எனவே கண்டிப்பாக ஒருவர் தனது வீட்டுக்குள் சுய ஒழுக்கத்தோடு இருப்பதோடு, தன்னுடைய குடும்பத்தோடு ஒழுக்கத்தோடு உறவு முறையை பேணுவதோடு சமூக பொறுப்போடும் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். சமூக பொறுப்போடு இருப்பதில் கண்டிப்பாக பெரும் நன்மை இருக்கிறது. இந்த 3 விஷயத்திலும் யார் வெற்றி பெறுவாரோ நிச்சயமாக அவர்தான் நாளை மறுமை நாளில் வெற்றிக்குரியவராக இருப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன முடிகிறதோ அதான் அல்லாஹ் சொல்றான். உங்களால் என்ன முடிகிறதோ, உங்களால் 4 வீட்டை தான் பார்க்க முடியும் பாருங்க, உங்களால் ஒரே ஒரு விதவையைத்தான் பார்க்க முடியும் பாருங்க, உங்களால் ஒரே ஒரு எத்தீம் குழந்தையை தான் தத்தெடுத்துக் கொள்ள முடியும், அவ்வளவுதான் உங்களுடைய பொருளாதாரம் இருக்கு பாருங்க. உங்களை 100 பேரை காப்பகம் வச்சு நடத்த சொல்லல, உங்களால் மாசத்துல ஒரு முறை எங்கேயோ யாரோ ஒரு எத்தீம் கானா நடத்துறாங்க, அதுக்கு ஒரு 1000 ரூபாயை உங்களால் கொடுக்க முடியும், கொடுங்க. என்ன உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து சமூகத்திற்காக செய்ய முடியுமோ அதை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். உங்களால் எந்த உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்வதற்கு நீங்கள் முன்வரிசையில் நின்றாக வேண்டும். ஆனால் எதுவுமே செய்யாமல் நீங்க பாட்டுக்கு இருப்பதை
இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த துஆவை பாருங்கள், அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை சேர்த்து கேட்பார்கள். பின்பு சமூகத்திற்காக எப்படி அந்த வார்த்தையை கொண்டுட்டு வராங்க பாருங்க. இபாதுர் ரஹ்மான் வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ அன்பளிப்பாக கொடுத்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய பிள்ளை மக்கள், எங்களுடைய பிச்சனங்கள், இவர்களை எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. இது ரொம்ப முக்கியம். தினம் தினம் குடும்பத்துல பிரச்சனை நடந்துகிட்டே இருந்தாக்கா ஒண்ணும் பண்ண முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. வாழ்நாள் ஃபுல்லா வீட்டுக்குள்ள பிரச்சனையாக இருந்தால் வெளி உலகம் நரகமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த விஷயத்தில் அந்த நல்லடியார்கள் துஆ கேட்கிறாங்க, குடும்பத்தார்களை, எங்களுடைய குழந்தை குட்டிகளை, மனைவிமார்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியானவர்களாக நீ கொடு. நாங்க சந்தோஷமா இருக்கணும், வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எங்களுக்கு நிம்மதி தருவதாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பிரச்சனைகளை மக்கமா நகரத்திலே கண்டுவிட்டு வீட்டிற்குள் சென்றால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அரவணைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு குளுமைப்படுத்தும், அவ்வளவு சந்தோஷப்படுத்தும். இப்படி இருக்கணும் லைஃப், இப்படி இருக்கணும் வாழ்க்கை. இதை இந்த நல்லடியார்கள் கேட்கிறாங்க. குர்ரத அயுன், எங்களுடைய குடும்பத்தார்களை எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியானவர்களாக கொடு என்று சொல்லிவிட்டு பின்பு சமூகத்தை எப்படி கேட்கிறாங்க பாருங்க. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை தலைவர்களாக நீ ஆக்கு. இப்படிப்பட்ட துஆ பாருங்க. முத்தகீன்களுக்கு எங்களை நீ தலைவர்களாக ஆக்கு, இமாமாக ஆக்கு என்றால் நாங்க இமாமா இருக்கிறோம், முத்தகீன்களுக்கு நாங்க இமாமா இருக்கிறோம், எங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே முத்தகீன்கள் என்றால் எவ்வளவு அழகா இருக்கும் அந்த லைஃப், அந்த சமூகம் எப்படி இருக்கும். எங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இறையச்சவாதிகள், தக்குவாவோடு நடந்து கொள்பவர்கள், சமூகத்தோடும் குடும்பத்தோடும் சுய ஒழுக்கத்தோடும் சரியான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய முத்தகீன்கள், அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் தலைவர்களாக இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும்? எங்களுக்கு கீழே இருப்பவர்கள் முத்தகீன்களாக இருப்பதில் அவ்வளவு பேரானந்தம் கொண்டு இந்த துஆவை அவர்கள் கேட்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகள். இப்ப அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன வெகுமதின்றதை சொல்றான். பின்பு கடைசி வசனத்தில் ஒரு உபதேசத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையில பார்ப்போம். இப்ப இதுவரை சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள், இந்த பண்புகள் எல்லாம் ரமலானிலும் துல்ஹஜ் மாதத்திலும் நாம் எடுக்கக்கூடிய பயிற்சிக்கு பின்னால் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் நமக்கு இதில் ஒழுக்கம், சுய ஒழுக்கமும் இருக்கிறது. இபாதத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், குடும்பத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், சமூக பொறுப்போடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த எல்லாவற்றிலும் இபாதுர் ரஹ்மான் என்றால் இபாதுர் ரஹ்மானிற்கு உண்மையாகவே தகுதி உள்ளவர்களாக நாம் கண்டிப்பாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் அதற்கு மதிப்பு இருக்கிறது. ஏனோ தானோ என்று ஒன்றை கடைபிடித்தோம், ஒன்றை விட்டோம், ஒன்றை கடைபிடித்தோம், ஒன்றை விட்டோம், தங்களுக்கு சாதகமானதெல்லாம் முடிந்ததை செய்து கொண்டோம், முடியாதது எல்லாம் விட்டுவிட்டு நிர்பந்தம் நிர்பந்தம் என்று நமக்கு நாமே சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு கடந்தோம். இதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கவில்லை. நடக்கக்கூடிய இந்த விஷயத்தில் சகிப்புத்தன்மை வேண்டும். கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், பலதரப்பட்ட துன்பங்கள் ஏற்படும். இவை எல்லாவற்றையும் அனுசரித்து அனுசரித்து ரப்புல் ஆலமீனுக்காக நான் அனுசரிக்கிறேன், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்துக்காக நான் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற அடிப்படையில் வாழக்கூடிய அல்லாஹு தஆலா இப்போது அவர்களுடைய வெகுமதிகளை சொல்கின்றான். வெகுமதிகளை சொல்லும் போது இவர்கள் தொழுதார்களே அதற்காக, இவர்கள் தர்க்கம் செய்யாமல் இருந்தார்களே அதற்காக, இவர்கள் பணிவோடு நடந்தார்களே அதற்காக, இவர்கள் கொலை செய்யாமல் இருந்தார்களே, இவர்கள் இணை கற்பிக்காமல் இருந்தார்களே அதற்காக என்றெல்லாம் சொல்லல. அல்லாஹு தஆலா இவ்வளவு விஷயத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒற்றை வார்த்தையில் சொல்கின்றான். இவர்கள் பொறுமையோடு இருந்தார்களே அதற்காக அப்படின்றான், ஒற்றை வார்த்தை. இப்ப இபாதுர் ரஹ்மானுடைய பண்புகளில் ஆழமான ஒரு பண்பு என்பது பொறுமை என்பதும் நமக்கு தெளிவா புரியுது. அதே நேரத்தில் மேல் சொன்ன அடிப்படையில் ஒரு முஃமின் வாழ வேண்டும் என்று நினைத்து அதன் அடிப்படையில் வாழும் போது எளிமையா யதார்த்தமெல்லாம் வாழ்ந்துட முடியாது. பணிவோடு நடக்கணும், விதண்டாவாதம் செய்யக்கூடாது, சரியான முறையில் செலவு செய்யணும், வீண் விரயம் செய்யக்கூடாது, கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. இப்படிப்பட்ட எத்தனை பட்டியலை அல்லாஹு தஆலா போட்டானோ இந்த எல்லா பட்டியல்களிலும் ஒருவர் நடக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் அவரை சூழும். இப்படிப்பட்ட எல்லா நேரங்களிலும் குடும்பத்தால் வரும்போது, சமூகத்தால் வரும்போது, இப்லீஸால் ஷைத்தானால் அவருடைய தனிப்பட்ட ரீதியிலே அவருக்கு கஷ்டங்கள் வரும்போது, இப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் அவர் பொறுத்து கொண்டு இதுதான் என் லைஃப்,
இப்படித்தான் அல்லாஹ் தஆலா எனக்கு விதித்திருக்கின்றான், இதிலிருந்து நான் தடம் மாற மாட்டேன், தடம் புரள மாட்டேன் என்று சொல்லி ஒரே கட்டுப்பாட்டில் அல்லாஹுக்காக அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் பொறுமையோடு இருப்பாரே, இந்த பொறுமைக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வெகுமதிகளை கொடுக்கின்றான். உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு, அவர்கள் பொறுமையோடு இருந்ததின் காரணமாக இவர்களுக்கு மகத்தான வெகுமதிகள், கூலிகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. பயங்கரமான கூலிகள். எதுக்கு? பொறுமைக்காக. இவ்வளவையும் சகித்துக் கொண்டு பொறுத்து கொண்டதற்காக அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு மகத்தான கூலிகள் இருக்கிறது. வயுலக்கவுன ஃபீஹா தஹிய்யதன் வஸலாமா, இதனுடைய சாம்பிள் என்ன தெரியுமா? பயங்கரமான வெகுமதிகள், அபாரமான வெகுமதிகள் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. இதுல ஒரே ஒரு சாம்பிள் அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்கள் மறுமையை சந்திப்பார்களே, அது மௌத்த வச்சுக்கோங்க நீங்க, அல்லது ஆகிரத்தை வச்சுக்கோங்க, எதை வேணா வச்சுக்கோங்க. மறுமை, மௌத், அவருடைய மறுமை ஸ்டார்ட். வயுலக்கவுன ஃபீஹா தஹிய்யதன் வஸலாமா, இப்படி சந்திக்கும் நாளையிலேயே வானவர்களால் சலாம் சொல்லி வரவேற்கப்படுவார். இதுதான் ஃபர்ஸ்ட் அந்தஸ்து, முதல் அந்தஸ்து. அல்லாஹ் தஆலா கொடுக்க போகின்ற வெகுமதிகளில் முதல் வெகுமதியில் ஒரு சாம்பிள் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இவர் மௌத்தாக கூடிய நேரத்தில் வானவர்களால் சுப செய்தி உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்ற நிலையில் அவர் வரவேற்கப்படுவார். அது மரணத்தில் இருக்கலாம், நாளை மறுமையில் இருக்கலாம். வயுலக்கவுன ஃபீஹா தஹிய்யதன் வஸலாமா, இந்த சலாம், இப்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த சலாம் உலகம் அழியும் வரைக்கும். ஆனால் வானவர்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த சலாம் இருக்கிறது, இந்த சலாம் காலிதீன ஃபீஹா, நிலையான சலாம். இனி அந்த சலாமில் இருந்த அந்த அடியாருக்கு எங்கும் இடர் கிடையாது, சலாமில் இருந்து அவர் விலகுதலே கிடையாது. சாந்தி என்பது அவர்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கும். காலிதீன ஃபீஹா ஹஸுனத் முஸ்தகர்ரம் வ முகாமா, இந்த சொர்க்கத்தினுடைய இந்த நிம்மதியான இடம் நிலையானதாகும், தரிபடக்கூடிய இடமாகும். இதிலிருந்து மாற்றமான இடமே இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா சிம்பிளாக அவர்களுக்கான ஆரம்ப முன்னோட்டத்தை சொல்லி முடித்து விட்டான். பின்பு கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நபியே, இவர்களுக்கு நீங்கள் உபதேசித்து விடுங்கள், இவங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க. இந்த குறைஷி மக்களை பார்த்து நேரடியா பேசுது. உலக மக்கள் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இந்த வார்த்தை, மறுமை நாளில் வரக்கூடிய நபர்கள் வரைக்கும் இந்த வார்த்தை. குல், நபியே நீங்கள் கூறுங்கள், மா யஅபஉ பிக்கும் ரப்பி லௌலா துஆஉக்கும். இவ்வளவு குவாலிஃபிகேஷனையும் சொல்லிட்டு, அல்லாஹ் தஆலாவுடைய குவாலிஃபிகேஷனை சொல்லிட்டு, சொர்க்கவாசிகளுக்கு என்ன வெகுமதி, முத்தகீன்களுக்கு, இபாதுர் ரஹ்மான்களுக்கு என்ன வெகுமதி அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, குல் மா யஅபஉ பிக்கும் ரப்பி லௌலா துஆஉக்கும். உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது திடீர்னு அல்லாஹ்வை நீங்க அழைச்சிடுறீங்க. உங்களுக்கு நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும் வேளையில் அல்லாஹ்வை நீங்கள் அழைத்து விடுகிறீர்கள். இப்படி மட்டும் நீங்கள் அல்லாஹ்வை அழைக்காதவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை பொருட்படுத்தவே மாட்டான். இப்படி மட்டும் கூட நீங்க அழைக்காமல் இருந்திருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை பொருட்படுத்தவே மாட்டான். அப்படிப்பட்ட நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. திடீர் என்று அல்லாஹ்வை அழைக்கிறீர்கள். அல்லாஹ்வை அழைத்ததினால் எவ்வளோ பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, போங்க, பொழைச்சு போங்க என்று அல்லாஹ் தஆலா உங்களை விட்டுக் கொண்டிருக்கின்றான். ஆனால் உண்மையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா? அல்லாஹ் பேசுறான். உண்மையாவே நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? திடீர்னு தொழுகைக்கு வந்துடுறீங்க, திடீர்னு துஆ கேட்கறீங்க, திடீர்னு அல்லாஹ் தஆலா ஏதோ பண்ணிடுறான், சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுறான். ஆனா உங்களுடைய உண்மை நிலை எனக்கு தெரியாம இல்ல, ஊர்க்காரங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உலக மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஏதோ போறாரு வராரு இருக்கலாம். ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா? ஃபகத் கஸப்தும், நீங்கள் என்னுடைய வேதத்தை பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஃபகத் கஸப்தும் ஃபஸௌஃப யகூனு லிஸாமா, ஃபகத் கஸப்தும் ஃபஸௌஃப யகூனு லிஸாமா, மறுப்பவர்களில் முன்னோடியுடைய நிலைக்கு நீங்கள் ஆயிட்டீங்க. நீங்க அதாபுக்கு தகுதியானவர்களாக, இழிவுக்கு சூழப்பட்டவர்களாக, எனது விஷயங்களை நீங்கள் பொய்ப்பித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை தொழுகைகளை நீங்கள் விடுகிறீர்கள், எத்தனை நன்மையான விஷயத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள், எந்தெந்த அமல்களை நான் செய்ய வேண்டுமோ, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அதற்கு புறம்பாக நீங்கள் நடக்கிறீர்கள். இது யாருக்கு தெரியுதோ இல்லையோ அல்லாஹ்வுக்கு தெரியும், நடக்கக்கூடிய அவருக்கு தெரியும், நடக்கக்கூடிய அவருக்கும் தெரியும் தான் என்ன செய்கின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் புரியும். அல்லாஹ் தஆலா பேசுறான், நபியே, திடீர் என்று அவர்கள் அழைத்து விடுகிறார்கள் அல்லாஹ்வை. அதனால் அப்படி கூட அவர்கள் செய்யவில்லையானால் அல்லாஹ் அவர்களை பொருட்படுத்தவே மாட்டான். ஆனா உண்மையில நீங்க யார் தெரியுமா? நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மார்க்கத்தை என்று அல்லாஹ் தஆலா பேசுவது நெஞ்சத்தை உருக்குதா இல்லையா? நம்மளெல்லாம் முஸ்லிமே இல்லைன்ற அல்லாஹ் தஆலா
எனக்கு கட்டுப்பட்ட அடியார்களே நீங்கள் இல்லை. அப்படி இருந்தால் எப்படி நபிமார்கள் இருந்தார்களோ, எப்படி சஹாபாக்கள் வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி காட்டுங்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எப்படி சரியாக சொன்னார்களோ இந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள். குர்ஆனுடைய அடிப்படை ஒன்று, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை வேறொன்று. இது எப்படி சாத்தியமாகும்? ரெண்டும் வெவ்வேறு. குர்ஆனில் இருப்பது வேறு, உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது வேறு, ஹதீஸில் இருப்பது வேறு, நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது வேறு. இந்த இரண்டும் வெவ்வேறை ஒன்றாக்கி காட்டுங்கள். ஒன்றாக்காத வரைக்கும் ஒரு முஃமின் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது சூரத்துல் ஃபுர்கானை அல்லாஹ் தஆலா இப்படித்தான் சொல்லி முடிக்கின்றான். இவ்வளவு தூரம் சூரத்துல் ஃபுர்கானுடைய இந்த விஷயத்தை தான் நாம் பார்த்தோம். இபாதுர் ரஹ்மானுடைய ஜமாத்தில், இபாதுர் ரஹ்மானுடைய பட்டியலில் அல்லாஹ் தஆலா நம்மை பூர்ணமாக சேர்ப்பானாக. எந்தெந்த அமல்களில் நாம் பலவீனவர்களாக இருக்கிறோமோ அதில் பலமுள்ளவர்களாக நம்மை மாற்றி மௌத்து வரைக்கும் பலமான ஈமானோடு வாழ்ந்து பலமான ஈமானோடு மௌத்தாகக்கூடிய நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم والله يعلم ما